சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலி நகையை அடகு வைக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத SBI வங்கி அதிகாரிகளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்போம். முழு தகவல்கள் என்ன இளையராஜா, விவரிங்க. கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர் பகுதியில் கடந்த 38 வருடங்களாக இயங்கி வருகிறது பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் மானாமதுரையில் உள்ள பிரதான வங்கி. இதுல சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் தற்போது வரை பயன்படுத்தி வருகிறாங்க. இந்நிலையில்தான் கடந்த 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஒரு 3 நபர்கள் சுமார் 19 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி நகைகளை அடகு வைப்பதற்காக நகை மதிப்பீட்டாளரிடம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் நகை போலி என தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த 3 பேர்களையும் வங்கி ஆபீஸிலிருந்து அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவங்களை அன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த தகவல் செய்தியாளர்களிடம் வரும்பொழுது அந்த வங்கி மேலாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் முன்னுக்கு பின்னாக தகவல்களை கூறியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து தகவல்கள் மெல்ல மெல்ல வெளியே கசைய ஆரம்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அன்று இரவே அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே இது தொடர்பாக 3 பேரை கைது செய்து காவல்துறையினர்கள் தற்போது விசாரித்து வருகின்றார்கள். அது பாத்தீங்கன்னா மானாமதுரை சமத்துவபுரத்தை சேர்ந்த கோட்டையம்மாள் மற்றும் மகள் ஈசி, மதுரை நெல்லையூரை சேர்ந்த ஜனார்த்தன் உட்பட 3 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் இவ்வளவு பெரிய பேங்க்ல இவ்வளவு உபகரணங்கள் இருக்கு, இவ்வளவு பெசிலிட்டிஸ் இருந்து இப்படி ஒரு நகைகள் வைக்க முன்வந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே ஒரு வருடங்களாகவே இந்த வங்கியில பாத்தீங்கன்னா அந்த வரவு செலவு கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல் போலி நகையில் இதற்கு முன்னாடியே வச்சு பணத்தை எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் வங்கி அதிகாரிகள் உட்பட பலரும் வங்கியில விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாரத ஸ்டேட் பேங்க் வங்கியில இந்த மாதிரி முறைகேடு நடந்தது இப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.